தொடர்ந்து கற்பனை டிவி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு இடைநிலை உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரஸ்ட் எக்ஸாம் எனப்படும் தமிழ்நாடு ஊரக மாணவர்கள் திறனறி தேர்வு 14/12/2024 நடக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கு பெரும்பாலும் எல்லா பள்ளிகளிலும் மாணவர்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கக்கூடிய, நகராட்சி மாநகராட்சி பள்ளிகளில் இருக்கிற மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. இதுக்கான விண்ணப்பிக்கிற தேதியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25/11 முடிஞ்சு போச்சு. இதுக்கு பெரும்பாலும் எல்லாருமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் 8ஆம் வகுப்பு 3 பருவத்தில் இருக்கிற கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் இதனுடைய பாடப்பகுதிகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மனத்திறன் பகுதிகளில் இருக்க வினாக்கள் கேட்கப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கணிதத்தில் 25 மார்க்கு, அறிவியல் 25 மார்க்கு, சமூக அறிவியல் 25, மனத்திறன் 25 மார்க், மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மதிப்பெண்கள். இதில் வந்து மதிப்பெண் பங்கீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடப்பங்கீடு பார்த்திங்கன்னா கணக்கில் 25 மதிப்பெண், அறிவியலில் பார்த்திங்கன்னா இயற்பியல் 6 மார்க்கு, வேதியியலில் 7 மார்க்கு, தாவரவியல் 6 மார்க்கு, விலங்கியல் 6 மார்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1, 2 முன்ன பின்ன கூட வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக அறிவியலில் வரலாறில் 10, குடிமையில் 5, புவியியலில் 10. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனத்திறனில் பார்த்திங்கன்னா எண் தொடர் சம்பந்தமானதில் 5 கேள்வி, எண் எழுத்து குறியீடுகளில் 5 கேள்வி, படம் மற்றும் எண் தொடர்பில் 5 கேள்வி, தனித்த வேறுபட்ட எழுத்து வார்த்தைகள் கண்டறிதல் 5 மார்க்கு, தனித்த வேறுபட்ட படம் கண்டறிதலில் 5 மார்க்கு, மொத்தம் வந்து 25 மதிப்பெண். இந்த தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கேள்விகள் ஏற்படும். ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா 1 மதிப்பெண். அனைத்து வினாக்களுக்கும் வந்து விடையளிக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் தவறான விடைக்கு எதுவும் எதிர் மதிப்பெண் கிடையாது. இந்த தேர்வுக்கு 150 நிமிடம் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தேர்வு செய்யப்படும் விதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவரில் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துக்கும் 100 பேர், அதில் மாணவர்கள் 50 பேர், மாணவிகள் 50 பேர். இதுதான் வந்து இந்த தேர்வுக்கு தேர்வு செய்யப்படும் முறை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1000 வீதம் 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். மொத்தம் 4000 இதுக்கு வழங்குவாங்க. இந்த தேர்வுக்கு நல்லபடியாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 4 வருஷத்துக்கு 4000 நீங்கள் உதவித்தொகையாக பெறலாம். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நன்றி.